இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலே 1 பேதுரு 1 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தேவனுடைய அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம், அதை நம்மட்டும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தெய்வம், இன்னும் நமக்காக அந்த பாதையை உண்டு பண்ணக்கூடிய தெய்வம், அந்த பாதையின் மூலமாக அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். இங்கே பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த சுதந்திரம் உங்களுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தண்டனைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள், ஆனாலோ நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள். அந்த நித்திய ஜீவியம் இந்த உலகத்திற்கானது அல்ல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷர்களாகிய நம்மிடத்துல செய்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி அவர் தகுதியுள்ளவராயிருக்கிறார். காரணம், அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் எல்லா மனுஷர் மேலும் இருப்பது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு மனுஷன் விசுவாசம் வைக்கிறானோ தேவனானவர் அந்த மனுஷனுடைய புதிய பிறப்பினாலே பரலோகத்திலே அழியாததும் வாடாததுமான மாசற்றதுமான ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். வாடாததும் அழியாததும் மாசற்றதுமான பரலோகத்தில் இருக்கிற அந்த சுதந்திரத்தை அதை பெற்றுக்கொள்ளும்படியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறதிலே இன்னும் அதிகரிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.